இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேற்றுதான் தனக்கு விடுதலை கிடைத்ததாகவும் இனி நாம் வேகமாக செல்லலாம் என்று கட்சியினருக்கு அன்புமணி ராமதாஸ் உற்சாகம். பாமகவில் நிலவும் குழப்பம் தற்காலிகமான ஒன்று என்றும் பேச்சு. நான் உலகில் அதிகம் நேசிப்பது என் அம்மாவைத்தான். அவர் நேசிப்பதும் என்னைதான். என் மீது அபண்டமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக அன்புமணி வேதனை. கட்சியில் இருந்து யார் நீக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம். அடுத்த 10 நிமிடத்தில் நீக்கப்பட்டவர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்படும். நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உண்டு என்றும் அன்புமணி திட்டவட்டம். பாமகவை தொடங்கிய மருத்துவர் ராமதாஸின் கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிப்போம். இப்போதுள்ள பொதுக்குழுவை கூட்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது போன்று அடுத்த ஆட்சிக்கும் வர முடியும் என்றும் அன்புமணி உறுதி. உறுப்பினர் புதுப்பிப்பு நடவடிக்கைகளை அடுத்த 3 வாரங்களில் முடிக்க வேண்டும். பாமகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அன்புமணி அறிவுறுத்தல். QR கோடை ஸ்கேன் செய்து கட்சிக்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நன்கொடை அளிக்கலாம். பாமகவில் அடுத்தடுத்து நிலவி வரும் தொடர் பரப்புரைகளுக்கு இடையே அன்புமணி வேண்டுகோள். பாமகவின் கட்சி அலுவலக முகவரியை அதிரடியாக மாற்றினார் அன்புமணி ராமதாஸ். உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் புதிய முகவரியாக தீநகர் திலக் தெரு முகவரி இடம் பிடிப்பு. அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து. மிக குறுகிய காலத்தில் பாமகவை கைப்பற்ற அன்புமணி முயற்சிப்பதாகவும் மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் மணிகண்டன் பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மேலும் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும். கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரையில் பொதுக்குழுவில் கூடிவிடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. திராவிட மாடல் அரசு மீது அவதூறுகளை பரப்பி பொய் செய்திகளை பூதாகரமாக்கி தோல்வியிலிருந்து மீள எதிர்க்கட்சிகள் முயற்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார்? மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என திமுக ஆட்சியில் போலி குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொம்மை முதலமைச்சரின் கீழ் செயல்படும் காவல்துறை வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை சோழிங்கநல்லூரில் மாவட்ட நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை. ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் விவாதித்து வரும் அன்புமணி. பாமக என்பது யாருடைய தனி சொத்தும் இல்லை. பொறுப்புகள் வரும் போகும், ஆனால் என்றும் உங்கள் அன்பு மாறாது என அன்புமணி ராமதாஸ் பேச்சு. நீங்க தான் பாட்டாளி முயற்சி, நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது.
இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ என்டிஎஸ் சொத்தோ யார் சொத்தும் கிடையாது. பாமக பொருளாளர் திலகபாமாவை கட்சியில் இருந்து நீக்கம். விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து மயிலம் எம்எல்ஏ சிவகுமாரை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியின் பொருளாளராக திலகபாமா நீடிப்பார். கட்சி நிர்வாகிகளை நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என அன்புமணி பரபரப்பு பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் சந்திப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒதுக்கியதற்கு நேரில் சந்தித்து நன்றி. திமுக உடனான கூட்டணி நாட்டுக்கு தேவை. திமுகவை குடும்ப அரசியல் என கட்சி ஆரம்பித்த போது விமர்சித்தது தொடர்பான செய்தியாளரின் கேள்விக்கு கமல்ஹாசன் காட்டமாக பதில். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படாது வருத்தம் அளிக்கிறது என அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. இருப்பினும் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்று திட்டவட்டம். தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என தாம் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் திட்டவட்டம். கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு. கமல்ஹாசன் கன்னட மொழிக்கு எதிரானவர் என்பது போன்ற மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது ஏற்கத்தக்கது அல்ல என அறிக்கை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணாக்கர்களுக்கு தவிக சார்பில் கல்வி ஊக்கத்தொகை. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி விஜய் பாராட்டு. ஒரே ஒரு படிப்பில் மட்டும் சாதிக்க வேண்டும் என நினைப்பது சாதனை கிடையாது. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது என கல்வி விருது விழாவில் விஜய் பேச்சு. வரும் தேர்தலில் இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவர்கள் யார் என்று பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் எனவும் விஜய் வேண்டுகோள். பெரியாருக்கு சாதி சாயம் பூச முயற்சிப்பதற்கு விஜய் கண்டனம். சாதி மதங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு விஜய் அறிவுறுத்தல். ஓட்டுக்கு பணம் வாங்கும் கலாச்சாரத்தை மக்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என விஜய் பேச்சு. கொள்ளையடித்த பணத்தை வரும் தேர்தலில் வண்டி வண்டியாக இறக்கப் போகிறார்கள் என ஆட்சியாளர்கள் மீது மறைமுக தாக்கு. நீட் குறித்த தவிக தலைவர் விஜயின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. விஜயின் வருகையால் தனக்கான வாக்குகள் சிதறாது எனவும் பேட்டி. நகை கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு விலக்களிக்க பரிந்துரை. நாளை மற்றும் நாளை மறுநாள் மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையொட்டி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.
தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். காஞ்சிபுரத்தில் பல ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பேரணி. வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் தொற்று ஏற்பட்டு 8 பேர் உயிரிழந்த விவகாரம். மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் ஞான மீனாட்சி உள்ளிட்ட மருத்துவமனையில் திடீர் ஆய்வு. மதுரை சோழவந்தான் அருகே புனித ஜெர்மேனம்மாள் ஆலய சொத்துக்களை தனிநபருக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. ஆலயத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தாய்லாந்து நாட்டில் இருந்த விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். 2 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. குற்றாலம் அருவிகளில் 6வது நாளாக குளிக்க தொடரும் தடை. தொடர் மழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய செங்கோட்டை குண்டாறு அணை. அணை நிரம்பி தண்ணீர் வெளியேறும் ரம்மிய காட்சி. தொடர் கனமழை காரணமாக ஏற்காடு நாகலூர் சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த ராட்சத மரம். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. ஏழு நாட்களாக நடைபெற்ற ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. மலர் கண்காட்சியை சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பு. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக கவி அருவியில் தொடர்ந்து 5வது நாளாக வெள்ளப்பெருக்கு. கவி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து தடை. வால்பாறையில் தொடரும் கனமழையால் நடுமலையாறு வாழைத்தோட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் ஆற்று பகுதிக்கு செல்லக்கூடாது என எச்சரிக்கை. அரியலூர் மாதாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி. 600 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. செய்துங்கநல்லூர் அருகே முத்தலாங்குறிச்சியில் கள்ளவாண்ட சுவாமி கோயில் திருவிழா. கொதிக்கும் சோற்றை தென்னம்பூவால் பக்தர்கள் உடலில் பூசிக்கொள்ளும் வினோத வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மேலை சிவபுரியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். பிரபல இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. சூரியவன்ஷியின் திறமை நாடு முழுவதும் போற்றப்படுவதாக மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகார் மாநிலத்தில் 48,500 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். ஒடிசாவில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது சிபிஐ அதிகாரிகளிடம் கையும் களவுமாக சிக்கினார். பஞ்சாபில் பட்டாசு தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு.
மேலும் 30 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தந்தை சொல்லை மந்திரமாக கொண்டு எவரெஸ்ட் மலையை ஏறி சாதனை படைத்த மகன். சென்னை திரும்பியவருக்கு விமான நிலையத்தில் கேக் வெட்டி உற்சாக வரவேற்பு. பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு இன்று பக்தர்கள் செல்ல தடை. மழை காரணமாக பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை. இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் பல பரீட்சை. போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 71,360 ரூபாய்க்கு விற்பனை.